அமெரிக்காவினால் முன்மொழியப்பட்டுள்ள 12.5% கூடுதல் வர்த்தக வரியை தவிர்ப்பதற்காக நாட்டின் தொழிலாளர் மற்றும் சுங்க நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தொழிலாளர் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். சர்வதேச செய்தி நிறுவனமான ரேட்டருக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கட்டாய உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் இறக்குமதி பொருட்களை கண்டறிவதற்காக சுங்க பரிசோதனை செயல்முறைகளை மேம்படுத்துவதுடன் சர்வதேச தொழிலாளர் தரநிலைகளையும் நடைமுறைப்படுத்த இலங்கை நடவடிக்கை எடுக்கும் என அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா இலங்கையின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக இருப்பதுடன் குறிப்பாக ஆடைத்துறையின் மூலம் ஆண்டுதோறும் சுமார் $3 பில்லியன் பெறுமதியான வர்த்தகம் இடம்பெறுகிறது. அமெரிக்காவின் புதிய வரி முன்மொழிவின் கீழ் சுமார் 60 நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% முதல் 12.5% வரை கூடுதல் வரி விதிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த பட்டியலிலும் இலங்கை இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கு முன்மொழியப்பட்டுள்ள 12.5% வரி பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானுக்கு முன்மொழியப்பட்டுள்ள 10% வரியை விட அதிகமானதாகும். கடந்த ஆண்டு இலங்கையின் ஆடைத்துறை $5 பில்லியன் ஏற்றுமதி வருவாயை ஈட்டியுள்ளதுடன் சுமார் 3 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பையும் வழங்கியுள்ளது. கட்டாய உழைப்பு தொடர்பில் அமெரிக்க அதிகாரிகள் முன்வைத்துள்ள கவலைகளுக்கு தீர்வாக சுங்க பரிசோதனை முறைகள் மேம்படுத்தப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். மேலும் பணியிடங்களில் வன்முறை மற்றும் துன்புறுத்தலற்ற சூழலை உறுதிப்படுத்தும் உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கும் இலங்கை நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அவர் கூறினார். இது தொடர்பாக அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும் தற்போதைக்கு அமெரிக்காவின் நேரடி விஜயம் மேற்கொள்ளும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க சந்தையில் இலங்கையின் ஏற்றுமதி போட்டித்திறனை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.